ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுமியாஸ் கிச்சன். டே 3 இஃப்தாருக்கு நான் என்னென்ன செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மில்க் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கிளாஸ் பால் சேர்த்துக்கணும். ரெண்டும் கொதிச்ச உடனே 2 டேபிள் ஸ்பூன் கடல் பாசி சேர்த்துக்கோங்க. கடல் பாசி நல்லா கரைஞ்சி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா கரைஞ்சிருச்சு. 4 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். சுமியாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சிலிக்கான் ட்ரேயில் வடிகட்டிக்கிறேன். நீங்கள் எந்த ட்ரேயில் வேணாலும் ஊற்றிக்கோங்க. ஒரே ஒரு ட்ராப்பு ரூஹ் அஃப்ஸா சிரப் சேர்த்துக்கோங்க. சிரப் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது, அப்படியே விட்டுறணும். நல்லா கலர்ஃபுல்லான மில்க் புட்டிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் செய்கிறதுக்கு முள் இல்லாத சிக்கன் எடுத்துக்கோங்க. 1 கப் எடுத்துக்கணும். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கணும். இதுலேயே ஒரு ஸ்டாண்டு போட்டு கொண்டக்கடலையும் வேக வச்சுக்கிறேன். ஒரே டைமில் ரெண்டுமே குக் ஆகி வந்துடும். கொண்டக்கடலையை ஓவர் நைட் ஊற வச்சிடணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சு 10 நிமிஷம் வேக விடணும். பீனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் 10 நிமிஷம் வேக விடணும். நீங்கள் நார்மலாக ப்ரெஷர் குக்கர்லேயே ரெடி பண்ணிக்கலாம். கடலை நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. என்னோடய ஸ்டைலில் வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. என்னோடய ஸ்டைலில் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மூணு பல்லு பூண்டு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். ஒரு பச்சை மிளகாய் பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுறணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கடலையில் வேறு உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் எப்போதுமே இஞ்சி பூண்டுலாம் சேர்த்து செய்ய மாட்டேன். இது நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலாவை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக
கேரட் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். தக்காளியும் கேரட்டையும் நல்லா வதக்கி விட்டுறணும். கால் கப் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் இல்லைன்னா கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அது என்கிட்ட இல்லை, அதனால் நான் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். வேக வச்ச கடலையை தண்ணியோடையே சேர்த்துக்கணும். நல்ல தண்ணி ஊற்றி தான் வேக வச்சுருந்தேன், அதோடு சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்து வரட்டும். ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலை கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. திக்னஸ்க்காக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு கடலையில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக ஒரு டைமாவது இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் செய்கிறதுக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். ஒரு கப் முட்டைகோஸ் சேர்த்துக்கோங்க. முட்டைகோஸ் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். பாதி குடைமிளகாய் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாதி கேரட் இதையும் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ரொம்ப வதக்க வேணாம், லைட்டாக வதக்கி விட்டால் போதும். சிக்கனை ஃபோர்க்கு வச்சு இந்த மாதிரி ஷ்ரெட் பண்ணிக்கணும். இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உப்பு. அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டேபிள் ஸ்பூன் பார்பிக்யூ சாஸ் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பார்பிக்யூ சாஸ் இல்லைன்னா சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பார்பிக்யூ சாஸ் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், ஃபில்லிங் ரெடி ஆயிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுக்கலாம். ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக் பேஸ்ட்டாக கரைச்சி வச்சுக்கணும். ஸ்ப்ரிங் ரோல் சீட் எடுத்துக்கணும். நான் வீட் ஸ்ப்ரிங் ரோல் சீட் தான் வச்சுருக்கேன். சென்டரில் ஃபில்லிங்கை வச்சுக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஃபில்லிங் வச்சுக்கோங்க. இதே மாதிரி ரோல் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ரோல் பண்ணிக்கணும். நல்லா டைட்டாக ரோல் பண்ணிடணும். மைதா பேஸ்ட்டை அந்த ஓரத்தில் மட்டும் வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரீசர்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
இதே மாதிரி இன்னொன்றையும் ரெடி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடணும். அந்த ஷீட் பேலன்ஸ் இருந்தால் ஜிப்லாக் பேக்கில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். கொஞ்சமாக எடுத்து நான் பொரிச்சிட்டு பேலன்ஸ் உள்ளதை ஃப்ரீசரில் வச்சுருக்கேன், மறுநாள் செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு. நான் ரொம்ப ஃப்ரீசரில் எதுவும் வைக்கல, டெய்லி தான் ரெடி பண்ணிக்கிறது. ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட் கார்ன் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரோசன் ஸ்வீட் கார்ன் தான் எடுத்திருக்கேன். 1/4 கப் ஸ்வீட் கார்ன் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். ஒரு பல்லு பூண்டு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் தான் சேர்க்கணும். என்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை, அதனால் வெங்காயம் சேர்த்துருக்கேன். அரைச்ச ஸ்வீட் கார்னை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினோன்னே ஸ்வீட் கார்னை சேர்த்துக்கணும். இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விடணும். டெய்லி கஞ்சியே செய்யாமல் இந்த மாதிரி மாற்றி மாற்றி செஞ்சுக்கலாம். சூப் ஒரு நாளைக்கு செஞ்சுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட் கார்னை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள் ஸ்டாக் ஒரே ஒரு பீஸ் சேர்த்துக்கணும். வெஜிடபிள் ஸ்டாக் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெள்ளை மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சூப்புக்கெலாம் வெள்ளை மிளகுத்தூள் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு 1/4 கப் ஸ்வீட் கார்னை அரைக்காமல் முழுசாக சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதில் கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு சூப் நல்லா கொதிச்சோன்னே சேர்த்துக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிடணும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ லாஸ்ட்டாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா திக்காகி வரும். ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே சூப்பரான ஸ்வீட் கார்ன் சூப் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெத்தட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக ஒரே ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவு மட்டும் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் சேர்க்கக்கூடாது, வெள்ளை மட்டும் தான் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு லாஸ்ட்டாக முட்டையை சேர்த்துக்கணும். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை சர்வ் பண்ணக்குள்ளே கூட லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்ன் சூப்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 3வது நாள் இஃப்தாருக்கு வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல், பனானா ஜூஸ் செஞ்சுருந்தேன், ஸ்வீட் கார்ன் சூப்பு, மில்க் புட்டிங், ஃப்ரூட்ஸு இதை வச்சு தான் நாங்கள் நோன்பு திறந்தோம். இந்த ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.